தனுசு ராசி நேயர்களே, நம்ம ராசியே பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தான கௌரவமான கீழே விழுந்தங்க மீசையில மண்ணு ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு இந்த வரட்டு கௌரவம் யாருன்னா உங்களுக்கு தான். கோயில் அனுஷ்டானம், ஆகம விதி, ரூல் பேசுறவங்க யாரும் தனுசு. நான் இப்படிதான், என் ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும், என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டி, எப்படிங்க வழி நடத்துபவர், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தனுசு. நம்மளுடைய பலாபலன், நம்மளுடைய வாழ்க்கை தரம் வேற வேற விஷயத்துல வேற வேற கோணத்துல சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. ஒரு சாதாரண படிப்பு கூட படிச்சு ஒரு ஃபைனான்ஸ், பணம் பெரிய புகழ் அடைகிறது, பணத்தை இழக்கக்கூடிய விஷயமும் நடக்கும் உங்ககிட்ட. ஏன்னா குருவோடைய இடம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழிலுக்காகவும் ஒரு கௌரவ குறைச்சல் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த கேஸை நான் ஜெயிக்கணுங்க, அதற்காக நான் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பேன், என் சொத்தை வித்தாவது அந்த கௌரவத்தை நான் பிடிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்பயுமே தலை தூக்கி இருக்கும். தொழில் சார்ந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆரோக்கிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படின்னா அந்த எலும்பை பாதிக்கிறது, முட்டு சம்பந்தமான எலும்பு, மூட்டு, முட்டி இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் சனி பகவானோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த இழப்புன்னு ஏன் சொன்ன தெரியுமா? 2ஆம் இடத்துல குரு நீச்சம். அப்ப அந்த பணத்துக்காக போராடி இழந்ததை மீட்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னா தனுசு தாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம குணாதிசயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய அமைப்பு, ஏன்னா ஊழ்வினை கருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம மனித பிறவியாக பிறந்து ஒவ்வொரு ராசியில ஒரு நட்சத்திரம் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு ரகசியத்துக்குள்ளார என்னென்ன நம்ம வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்போம். இதுல எந்த அளவுக்கு செல்வம், எந்த அளவுக்கு பணம், புகழ், மற்ற எல்லா விஷயத்திலையும் நம்ம சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ராசியை வைத்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத கோச்சார கிரகம் வச்சு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம பிறந்த ராசியை விடுவோமா? கரெக்டாக நம்ம ராசியில் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் எனக்கு நடந்துச்சு, இது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கும் போது அது எல்லாமே உங்களுடைய ராசிநாதனுடைய குணங்கள், இதை தான் நம்ம பொறுத்து சொல்கிறோம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் இருக்கும், தொழில் இருக்கும், எப்படியெல்லாம் நம்ம சாதிப்போம், அல்லது ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அப்படி ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் உட்காந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்ல போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் மற்றும் யார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சூட்சுமமான வாழ்வியல் மற்றும் கோயில் பரிகாரம், நம்ம எப்படி வாழ்நாளில் ஜெயிக்கலாம், எப்படி நம்ம செல்வத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தந்திரமாக ஒரு தாந்திரிகமாக சொல்ல போகிறோம். தனுசு ராசி நேயர்களே, நம்ம ராசியே பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தான கௌரவமான கீழே விழுந்தங்க மீசையில மண்ணு ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு இந்த வரட்டு கௌரவம் யாருன்னா உங்களுக்கு தான். கோயில் அனுஷ்டானம், ஆகம விதி, ரூல் பேசுறவங்க யாரு தனுசு. நான் இப்படிதான், என் ஒய்ஃப் இப்படிதான் இருக்கணும், என் குடும்பம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டி, எப்படிங்க வழி நடத்துபவர், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் தனுசு. தனுசு இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, ஒரு கோயில் கட்டுவாங்க. தனுசுல ஒரு கிரகம் இருந்தாவே அவங்க ஒரு நல்ல ஆன்மீகவாதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு உயர்வான காலச்சக்கரத்துக்கு 9வது பாவங்க. அப்ப பாக்கியம் யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்கு. இந்த மறைமுக எண்ணமே இருக்காது, இந்த வச்சு செய்யற எண்ணமும் இருக்காது. விட்டு கொடுத்து போறது, எப்படிங்க விட்டு கொடுத்து போயிடுவீங்க, பரவாயில்ல, ஆனா என்னுடைய புகழுக்கோ என்னுடைய கௌரவத்துக்கோ இழுக்கு வரக்கூடாது. ரொம்ப கவனமா இருப்பீங்க, எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அதற்காக எத்தனை பணம் செலவு பண்ணாலும் சரி, என்ன விஷயங்கள் விட்டு கொடுத்தாலும் சரி,
இந்த கேதுவுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, மூலம், தனுஷுவை எப்பயுமே ஒரு தனத்துக்கு அதிபதினு சொல்லலாங்க, ஒரு பாக்கியத்துக்கு அதிபதினு சொல்லலாம். சரிங்களா? அதனால தான் குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இதெல்லாம் தனுஷுக்கு ரொம்ப பொருந்துங்க. உங்களுக்கு தான் அப்பேற்பட்ட இடம். ஏன்னா மறைமுகமாக இருக்கக்கூடிய 12ஆம் மீனமும் உங்களுக்கு குரு தான். ஆனால் இந்த குருக்கு வெயிட் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு உங்களுடைய எங்கே போய் நின்னாலும் 4 பேர்த்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ, எடுத்துக்காட்டாக ரோல் மாடலுங்க. அவங்க பாருங்க, அவங்க மாதிரி வாழணும். யாரு? தனுசு. பணம் தானாக சேருங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கோம், ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறோம், எதாக இருந்தாலும் நம்ம நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு போயிடுவோம். குழந்தை பிறந்து அம்மா அப்பா ரொம்ப வீக்காவோ கஷ்டப்பட்டுக்கிட்டா இருந்தால் கூட இந்த குழந்தை வளர வளர குடும்பத்தை வளர்த்தி விட்டுரும். தனுஷ் வீட்டில் அவ்வளவு பணவரவு, தனவரவு, நல்ல ஒரு புத்திசாலியான விஷயங்கள், ஒரு மருத்துவத்துறை, ஒரு வக்கீல் துறையில் இருக்கிறவங்க இவங்களாம் இருப்பாங்க, சாதிப்பாங்க. ஏன்னா டைரக்டாக பார்த்தீங்கன்னா புதன், இந்த பக்கம் குரு, அந்த யோகத்தை கொடுக்கும். தனம் பணங்கிற யோகத்தை இயற்கையிலேயே கொடுக்கும். அதை தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப போராடணும். அதனால் முன்யோகமாக நிறைய பேர் இருந்தாலும் பின்யோகமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் தவிர்த்து ஏதாவது ஒரு ஆன்மீக துறையிலையோ ஒரு மக்கள் தொடர்புலையே போயிட்டே இருப்பாங்க தனுசு ராசி. எத்தனை சிந்தனைகள், எத்தனை பணவரவு இருந்தாலும் ஒரு தர்ம சிந்தனை தனுசுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. கொடுத்து உதவணுங்க, பாவம் கொடுத்து உதவுவோம் அப்படின்னு. உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க, யார் இருந்தாலும் கொடுத்து உதவக்கூடிய இந்த கொடுத்து அப்படி இந்த கை கரம் உங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இயற்கையிலேயே இருக்கும். அந்த குருவுடைய அமைப்பு, அந்த குருவுடைய அமைப்பு இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல கல்வி ஞானம், நல்ல அரசியல் ஞானம், அடுத்தவங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குற யோகம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சுயநலம் அப்படிங்கிற குருவுக்கு எப்படின்னா எல்லா வித்தையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தன்னை எடுத்து ஒரு சூட்சும ரகசியத்தை வச்சுருப்பாங்க. அர்ஜுனனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த குருஷேத்திரத்தில் நடக்கும் போதெல்லாம் நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுருப்பார். கிருஷ்ண பகவானே மறைச்சி வச்சுருப்பார். சொல்லிட்டோம்னா அவர் நடத்திட்டா பிராணமே முடிஞ்சு போயிருமே, இதிகாசமே முடிஞ்சு போயிரும்ல. அது எந்த இடத்துல புள்ளி வைக்கணும், அந்த தந்திரம் யாருக்கிட்ட இருக்குன்னா எப்பயுமே குருவாக வழி நடத்தக்கூடிய அந்த இலக்கு புள்ளி எங்கே இருக்குன்னு யாருக்கு சொல்லணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களா விஸ்வாமித்திரராக இருக்கட்டும், ஒவ்வொரு குருஜிக்கிட்ட எவ்வளவு நம்ம புராணம் கதையில் படிக்கிறோம். இதெல்லாம் அந்த தனுசுக்கு தான் உண்டுங்க. அந்த எந்த இடத்துல புள்ளி இருக்குது, எப்படி நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்கிற சின்ன சின்ன விஷயத்தை தன்னகத்தே வச்சுக்குவாங்க. அதை குழந்தைங்க கூட சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா பீக்காக இருந்தார், நல்லா சாதிச்சார், நல்லா சம்பாரிச்சார், எல்லாமே சொல்லுவாங்க. அதை வளர்த்து விட்றதுக்கு யாராவது இருந்தாங்களா, ஃபாலோ பண்ணுறதுக்கு யாராக இருந்தாங்களா? இருக்காது. இது உண்மையா? நீங்கள் தனுசு ராசியாக இருந்து பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸில் பதிலை போடுங்க. சரிங்களா? நம்மளுடைய பலாபலன், நம்மளுடைய வாழ்க்கை தரம் வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு கோணத்தில் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. ஒரு சாதாரண படிப்பு கூட படித்து ஒரு ஃபைனான்ஸ், பணம் பெரிய புகழ் அடைகிறது, பணத்தை இழக்கக்கூடிய விஷயமும் நடக்கும் உங்ககிட்ட. ஏன்னா குருவோட இடம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழிலுக்காகவோ ஒரு கௌரவ குறைச்சல் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த கேஸை நான் ஜெயிக்கணுங்க, அதற்காக நான் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பேன், என் சொத்தை வித்தாவது அந்த கௌரவத்தை நான் பிடிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்பயுமே தலை தூக்கி இருக்கும். நல்ல ஒரு போராடக்கூடிய போராளி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உங்களை கூட்டிகிட்டு போனாங்கவே, ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு பிரச்சனைங்க, ஒரு பஞ்சாயத்துங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரங்களை கூட்டிகிட்டு போனால் அது ஒரு சமரசமாக ஆயிடுவாங்க. இந்த இடம் என்ன ஆகுங்க, அது சண்டை நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய எண்ணங்கள் அங்கே உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்து சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆரோக்கிய விஷயங்கள் உங்களுக்கு எப்படின்னா அந்த எலும்பை பாதிக்கிறது, முட்டு சம்பந்தமான எலும்பு
மூட்டு முட்டி இந்த மாதிரி சம்பந்தமான பிரச்சனைகள் சனி பகவானோட தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த இழப்புன்னு ஏன் சொன்ன தெரியுமா? 2ஆம் இடத்துல குரு நீச்சம். அப்போ அந்த பணத்துக்காக போராடி இழந்ததை மீட்கக்கூடிய ராசி யாரு அப்படின்னா தனுசு தாங்க. அதனால் உங்கள் வீட்டில் எப்பயுமே பட்டாபிஷேகம், ராமருடைய வில்லேந்திய பட்டாபிஷேகம் வச்சுக்குங்க. நந்திக்கு அபிஷேக ஆராதனை எப்பயும் கொடுங்க. அது என்னைக்கு வேணாலும் கொடுக்கலாம். காமதேனு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காமதேனு வெள்ளியிலையோ பித்தளையிலையோ நீங்கள் வச்சுக்கணும். இதெல்லாம் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு நிறைய இருக்குது. எந்திரம் இருக்குது. நீங்கள் மந்திரம் சொல்லணும். மிதுனம் மந்திரம் சொல்லணும், தனுஷு மந்திரம் சொல்லணும், மீனம் மந்திரம் சொல்லணும். சில ராசிக்காரங்க தான் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. நிறைய ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் உங்ககிட்ட நிறையா இருக்கும். அந்த பார்க்கறது, அவங்க அப்படியா தகுதி பார்த்து பழகுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாருக்குன்னா தனுஷு ராசிக்கு உங்ககிட்ட தாங்க இருக்கும். அந்த தகுதி தரம் பார்த்து பழகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். நல்ல நல்ல விஷயங்களை தேடுவீங்க. ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். ஆன்மீக செயல்பாடுகள், கோயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க. வீட்டுக்கு விட கோயிலுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து செய்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, பணம் கொடுக்கறதுக்கு, ஒரு கோயில் கட்டுமான பணிக்கு கொடுக்கறதுக்கு, இதில் எல்லாம் நீங்கள் உங்ககிட்ட வந்து நின்னா நான் செஞ்சு தரேன்னு நீங்கள் ஒரு தலைமைத்துவமாக இருக்கக்கூடிய ராசியில் உங்கள் ராசிக்கு நிகர் நீங்களே தாங்க. இருப்பினும் நீங்கள் நான் சொன்ன வழிபாடு எடுக்கிறத விட நான் சொன்ன விஷயங்களை நல்லா நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்னுடைய 12 பாவகத்திலையும் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்குது, கொச்சார கிரகத்துடைய தொடர்பு என்ன, இதெல்லாம் கேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தை அடைவதற்கும், இனிமேல் வரும் காலகட்டங்கள் நம்மளுடைய சந்ததியே உட்காந்து பேசுகிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்காங்க. மேடம், நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் இனிமேல் வீட்டுக்கு வந்துடலாமா, எப்படியெல்லாம் நான் வெளிநாட்டில் என்ன பாடுபடணுமா, நிறைய பேர் நிறைய விதமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வீடே இல்லைங்க சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்போ ஒரு சில ராசினாலெல்லாம் கிடையாது, கிரக அமைப்புனால தான், அந்த பாவக தொடர்புனால தான் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ குலதெய்வத்தை மட்டும் நீங்கள் வழிபாடு எடுங்க சொல்கிறோமா இல்லைங்களா? உங்கள் குலதெய்வம் தான் உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடும், சந்திக்கக்கூடும், நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். அப்படிங்கிறது ஒரு அந்தஸ்துக்கு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆனால் ஒன்றுமே தெரியாமல் என் பையன் இருந்தான், இன்றைக்கி என்ன போடுறான் என் பையனா அப்படின்னு சட்டுன்னு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா தனுஷுக்கு அந்த உயர்வான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள் இதெல்லாம் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இத்தனை இருந்தாலும் அனுமாருடைய படம் எப்பயும் இருக்கணும். நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கும். கார்கோட பெருமாள் அப்படின்னு இருப்பார், சரிங்களா? ஏன்னா இந்த குழந்தைங்கள்லேருந்து வர்றது, குழந்தைகள்னால பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடியது தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறையா இருக்கும். இளமையாக இருக்கிறது, துருதுருப்பாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது எல்லாமே இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடில் ஒரு சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாகுது அப்படின்னா ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ அது எந்த நாளில் போகிறது, எப்படி போய் நம்ம வழிபாடு எடுத்துக்கிறது, இதெல்லாம் முறை இருக்குல்ல. அது மாதிரி சில விஷயங்கள் திதி, இந்த திதியை பிடிச்சா விதியை மேலலாம், இதெல்லாம் இருக்குதுங்க. சூட்சுமமாக டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் உயர்த்திக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.